கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளை நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் தேவனை துதிப்போம். இந்த நாளில் கூட இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக அவர் ஒரு உடன்படிக்கையை உறுதி செய்திருக்கிறார். கன்ஃபர்மிங் இஸ் காவனன்ட் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய தேவன் இந்த உலகத்தில் தொடக்கத்திலிருந்து பார்க்கின்ற வேளையில், ஒவ்வொரு ஆதி ஆகமத்திலிருந்து முடிவு வரையும் பார்க்கின்ற வேளையில் அந்த உடன்படிக்கையை பண்ணியிருக்கிறார். கவனன்ட் என்று சொன்னால் இருவர் அந்த கவனன்ட்டை உடன்படிக்கையை ஏற்படுத்த வேண்டும். அது டெஸ்ட்மெண்ட் என்றும் ஆங்கிலத்தில் சொல்வார்கள். எந்த ஒரு காரியத்திலும் ஒரு நல்ல ஒரு முடிவு, உறுதிப்பாடான ஒரு முடிவு எடுக்க வேண்டும். இரு தரத்தார் ஒன்று கூடி ஒரு முடிவுக்குள்ளாக வந்து ஒரு ரீச்சிங் அண்ட் அக்ரிமெண்ட் என்று சொல்வார்கள். அது வருகின்ற வேளையில் அதற்கு பெயர்தான் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில் 2 பேர் அவசியம் தேவை. அந்த காலத்தில் பார்க்கின்ற பொழுது பல ஜாதி மக்கள் இல்லாவிட்டால் அந்த அமெரிக்க தேசத்தில் உள்ளதான செவ்விந்தியர்கள் அவர்கள் செய்யக்கூடியதான ஒரு காரியம் என்று சொன்னால், இரு கூட்டம், அவர்களுடைய கூட்டமும் அவர்களுக்கு எதிராக அவர்களோடு கூட வந்து சேருகிறதான ஒரு கூட்டம் அவர்களோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுவார்கள். அது ஒரு சமாதான உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை எப்படி நடக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த தலைவனுடைய கையிலே ஒரு இரத்த கீறலை ஏற்படுத்துவார்கள். ஒரு காயத்தை ஏற்படுத்தி அந்த இதில் ரத்தம் வருகின்ற வேளையில் இன்னொரு மனிதன், இன்னொரு தலைவன் இருப்பானல்ல, எதிரே இருக்கிற தலைவன், அவனுடைய சரீரத்திலேயும் கையிலே ஒரு இரத்த கீறலை ஏற்படுத்தி அது 2ஐயும் ஒன்றாக இணைத்து 2 இரத்தமும் ஒன்றாக கலந்து அதன் மூலமாக அவர்களுக்குள்ளாக ஒரு பிணை ஏற்படுகிறது. இன்று நீயும் நானும் தனித்தனியாக இருந்தாலும் இப்பொழுது இந்த உடன்படிக்கை, இரத்த உடன்படிக்கையின் மூலமாக நாம் ஒன்றாய் இருக்கிறோம் என்கிறதான ஒரு முடிவுக்குள்ளவராக. அதற்கு பின்பு பார்க்கின்ற வேளையில் எதை செய்தாலும், நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும், என்ன ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் இருவருக்கும் ஒரு ஒருமித்த கருத்து இருக்கும். அந்த உடன்படிக்கை தான் இந்த இரத்தத்தினாலே அவர்கள் உறுதிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த உடன்படிக்கை குறித்து சொல்லுகிற வேளையில், சிலுவையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தினதினாலே மனிதனுக்கு இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். இந்த உடன்படிக்கை கண்டிஷனலாகவும் இருக்கிறது, அன்கண்டிஷனலாகவும் இருக்கிறது. ஒரு நிபந்தனையுள்ள உடன்படிக்கை இருக்கிறது, நிபந்தனையற்ற உடன்படிக்கை இருக்கிறது. இந்த நிபந்தனையற்ற உடன்படிக்கைகளை நாம் வரும் காலங்களிலே பார்ப்போம். பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் தொடங்கி பல இடங்களிலே 6-7 உடன்படிக்கைகள் வேதத்தில் காணப்படுகிறது. இந்த உடன்படிக்கையின்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து ஒரு புதிய உடன்படிக்கையை கொடுக்கிறார். அவைகளெல்லாம் பழைய உடன்படிக்கைகள். அந்த உடன்படிக்கைகள் மாறிப்போகக்கூடியதாக இருக்கும். சில காலகட்டங்களிலே அவைகளுக்குள்ளாக ஏற்படக்கூடியதான நிகழ்வுகளிலே அது மாறி போய்விடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த புதிய கட்டளை, புதிய உடன்படிக்கை என்றென்றும் நிலைநிற்கக்கூடியது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 11ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது, அந்த ராபோஜனத்திலே நடக்கக்கூடியதான இந்த இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை என்று சொல்கிறார். அந்த இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தினாலே உங்களுக்கும் எனக்கும் அவர் ஒரு மத்தியஸ்தராக இருந்து அந்த இரத்தத்திலே ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். தேவன்தான் அதற்கு மத்தியஸ்தராக இருக்கிறார். இயேசுவும் நாமும் சேர்ந்து ஒரு உடன்படிக்கை செய்கிறோம். அந்த உடன்படிக்கை என்றென்றும் நிலைநிற்கக்கூடியதாக இருக்கிறது. வருகிற நாட்களிலே ஒரு சில உடன்படிக்கைகளை நாம் தொடர்ந்து கவனிப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறேன், நம்ம ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையில் கூட நம்முடைய இரத்தத்தினாலே எங்களுக்கு உண்டு பண்ணினதான இந்த புதிய உடன்படிக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதன் மூலமாக எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும், ஆண்டவரே, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் நீர் கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. இந்த உடன்படிக்கை என்றென்றும் எங்களுடைய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உடன்படிக்கையின்படி நாம் நம்முடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் செயல்படுவோம்.